கங்கை காயும் காய்ந்து போக மாட்டேன் காற்றும் ஓயும் ஓய்ந்து போக மாட்டேன். பாளையம் ஊராட்சி மன்ற சேர்மன் தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று ஆரம்பமாகிறது. இதுக்கு முன்னால நின்னு இருக்கீங்களா? படிக்கிறப்ப பெஞ்ச் மேல நின்னு இருக்கணுங்க. மாமன் புள்ளை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால் நின்னு இருக்கணுங்க. ஏங்க அவர் அதை கேட்கலீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க தேர்தல் நின்னு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. எப்படா நிக்க முடியும்? 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பஞ்சாயத்து ஆட்சியே வந்திருக்குது. இது ஃபர்ஸ்ட்னா இந்த சீட்டு வாங்குறதுக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்கண்ணா. எப்படியா நீங்க தான் நம்மள பாஸ் ஆகி கொண்டுங்க. 500 ரூபாய் கொடுங்க. 500 ரூபாய்க்கே ஜெயிக்க வச்சிருவீங்களா? டெபாசிட்டியா? சீட்டுங்கிற நோட்டு கொடுத்துரு. நான் கொடுக்குறேன். இந்தாங்க. வரேங்க. போயிட்டு வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. இங்க இந்த அகத்தியனை காணோம். அப்பா கொஞ்சம் இருங்கப்பா. என்னப்பா நீங்க இவருக்கு நாய் லேகியத்தை கொடுத்து இப்படி நாயா அலைய விட்டுருக்கீங்க. மாத்து மருந்து கொடுங்கப்பா. பெத்தவங்களுக்கு தெரியாம பொண்ண லவ் பண்ணி தூக்கிட்டு போற நாய்க நாயாத்தான் அலையணும். ஐயோ நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். எப்படியாவது இவரை மனுஷன் ஆக்குங்கப்பா. நான் மிருகமானாலும் ஆவண ஒழிய இவனை மட்டும் மனுஷனாக்க மாட்டேன். அது இந்த நாட்டுக்கு நல்லது இல்ல. இதுதான் இவனுக்கு கடைசி பிறவி. நீ முதல்ல உள்ள போ. என்னப்பா ஆச்சு? வெறு நாய் கடிச்சாலும் பரவாயில்ல, வெறி நாய் கடிச்சிருச்சு. சரியாடுமா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? 2 பேரும் லொல்லு லொல்லுங்கிறாங்களே. 2 பேரும் கொலைக்கிறாங்களே. அப்பா யாரா இவன்? சுயேட்சை வேட்பாளர் கலியமூர்த்தி. அண்ணா வணக்கம்ங்க. வணக்கங்க. என்ன எதிர்த்து போட்டி போடுறீங்கல்ல? ஐயா பொட்டி பேசிட்டு இருக்காள்ரா. என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் எதிர்த்துருந்தா கடைசியில எப்படியும் லம்பா ஒரு பெட்டி கைக்கு ஒரு நம்பிக்கையில சுயேட்சை போய் போட்டி போடுறீங்க இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்ப பொட்டி கொடுத்தா வாங்க மாட்டியாக்கும்? அது வந்துங்க. அதான் தலையை சொரிஞ்சிட்டானல்லப்பா. பொட்டி கொடுத்துரு. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. பெட்டி எவ்வளவு வேகமா வாங்கினேன் அதே வேகத்துல வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்குறையா? வர்றேங்கய்யா. இது கூட நல்ல பிசினஸ் மாதிரி தாண்டா இருக்குது. 50,000 ரூபாய் செலவு பண்ணா கூட ஒரு 500 ரூபாய் வேலை கிடைக்க மாட்டேங்குது. வெறும் 500 ரூபாய்க்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு 5 லட்ச ரூபாய் சூட்கேஸோட போயிட்டு இருக்கான். நோகாம நோம்பி கும்பிடுறானதா? நானும் சரி போயிட்டு வரேன். நீ எதுக்குடா போற? அவன் மேல நம்பிக்கை இல்லையா? வாபஸ் வாங்கிடுவான்டா. பணம் வாங்கிட்டான்ல. அதுக்கு இல்லைங்க ஐயா, நானும் நாமினேஷன் தாக்கல் பண்ணா எனக்கு ஒரு பொட்டி கிடைக்கும்ல. கஷ்டப்படலாம் தீர்ந்துரு இல்லையா? உனக்கு பணப்பட்டி கிடையாது, பின்ன சவப்பெட்டி தான். போய் தியாகி பார்த்து போ. என்ன சுதந்திர போராட்ட வீரரே, சுதந்திரமா சுயேட்சையில நிக்கிறீங்க போல் இருக்கு. என்ன பண்றது? எங்கட மாதிரி உள்ளவங்க துணிஞ்சு நின்னாதான் இந்த நாடே உருப்படும் போல இருக்கு. முதல்ல நீங்க உருப்படி அவர் வேலையை பாருங்க. இந்த பொட்டி நிறைய பணம் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு வாபஸ் வாங்குற வேலையை பாருங்க. இந்த மாதிரி கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு தான் நான் நிக்கிறேன். என்ன போதுமா? யார் ஓட்டு போடுவாங்க? எனக்குன்னு விழுகிற ஓட்டு விழும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் ஓட்ட வீடு இடிஞ்சு ஓடுதான் உன் தலையில விழும். ஒழுங்கு மரியாதையா அந்த பொட்டியை எடுத்துக்க, இல்ல என்ன உயிர் போகும். அவ்வளவுதானே? அதான் செத்தவ மாதிரி பேசிட்டு இருக்கிறியா? இந்த மாதிரி அசிங்கத்தை பாக்குறத விட செத்து போலாம். இவன் சாவு கஞ்சாதவன், இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, அடிச்சு கொண்டுட்டுமா. ஐயோ தேர்தல் நின்னுடுங்க அப்படிங்கிற. சரி அப்ப தியாகி நான் வரட்டுமா? வந்தே மாதரம். வந்து மோதிரம். வணக்கம் தியாகி குமாரசாமி அண்ணா. வணக்கம். வணக்கம் தம்பி, உட்காருங்க. பசங்க கிட்ட பெட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன், வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமா? கலர் பிடிக்கலீங்களா? அது கலர்ல என்னங்கண்ணா இருக்குது? உள்ளுக்கு இருக்கிற கரன்சி தானுங்க முக்கியம்.
எத்தனை நாளைக்கு தான் பென்ஷன் வாங்கிட்டு லோல் பட்டு இருப்பீங்க? குடுக்கிற பணத்தை செட்டில் ஆகிக்க வேண்டியதானே? எனக்கு அது பிடிக்கல தம்பி. அண்ணா, நீங்க நேர்மையானவரு, நியாயமா பேசுறீங்க. ஊருக்குள்ள எனக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு தெரியும். எல்லாரும் என்னை எதிர்த்து போட்டிடுறதுக்கு பயப்படுறப்ப நீங்க மட்டும் என்ன எதிர்த்து போட்டிடுறது எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்குங்கண்ணா. அண்ணா, தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிக்கங்கண்ணா. தம்பி, நான் வெள்ளக்காரனையே எதிர்த்தவன். அப்ப நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. நான் ஒரு முடிவோட தான் நிக்கிறேன். அந்த முடிவை மாத்திக்கவே முடியாது. அப்ப வாபஸ் வாங்க மாட்டேன். அந்த பேச்சுக்கே இடமில்லை. அப்ப நானும் பேசல. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஏன் நிப்பாட்டிட்ட அடி? உன் வயசுக்கு மரியாதை தரலைனாலும் உன் வாயிலிருந்து வந்ததே வந்தே மாதரம், அதுக்கு மரியாதை தர்றேன். இங்க பார், நீ உயிரோடு இருக்கணும். நாளைக்கு உன் வாயிலிருந்து வந்தே மாதங்கிற வார்த்தை வரணும்னா இப்பவே போற, வாபஸ் வாங்குற. போ. எல்லாரும் எனக்கே ஓட்டு போடுங்கம்மா. ஐயா, எனக்கே ஓட்டு போடுங்க. போட்டுருவீங்க. டேய் வாங்கடா. நான் இத்தனை நாள் எங்கே தான் அப்புறம் சொல்றேன். ஏயா, அந்த ராமசாமி உங்களை தேர்தலை வாபஸ் வாங்க சொல்லி அத்தனை பேர் மத்தியில எட்டி மிதிச்சிருக்கான். என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. நாளுக்கு நாள் அந்த ஆள் அட்டகாசம் தாங்க முடியல. இப்படியே அவனை விட்டு வச்சா இந்த ஊருக்கே ஆபத்து. இப்பவே இப்ப என்ன பண்ண பாருங்க. நில்லுப்பா பாலு தம்பி. நீ அவன் திமிர அடக்கணும்னு நினைக்கிறது 100க்கு 100 உண்மை தம்பி. ஆனா அதுக்கு இப்படி போனா நடக்காது தம்பி. உரல்ல மாட்டினது உலக்கை தப்பாதுன்னு சொல்லுவாங்க. அவன் ஊர்வாயில மாட்டி இருக்கிறான். இனி எதுல இருந்தும் தப்ப முடியாது. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. அவனை எதுக்கிறதுக்கு நீங்க தான் சரியான ஆளு. நேர்ல எதுக்கிறத விட தேர்தல்ல நின்னு ஜெயிக்கணும். அவனை யாருமே எதுக்காம ஒருவேளை சேர்மன் ஆயிட்டான்னு வைய, நாமெல்லாம் வாழ்நாள் பூரா படுற கஷ்டத்தை 5 வருஷத்துல பட வச்சிருவான். ஏண்டி குத்துக்கல்லாட்ட நிக்கிற வாயில என்ன வச்சிருக்க சொல்ல? ஆமாங்க, இந்த ஊரையே வாரி சுருட்டி அவன் ஒலையில போட்டுக்குவான். ஆமா தம்பி. தம்பி, தேர்தல்ல நிக்கிறேன் நீ சொல்லு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நான் தேர்தல் நிக்கிறதா? ஆமா தம்பி, அந்த ஆளை நீதான் எதுக்கணும். யாருக்காக இல்லனாலும் இந்த ஊர் ஜனங்க நல்லா இருக்கணுமே இருந்தா கண்டிப்பா நீ தேர்தல நின்னுதான் ஆகணும். இருங்க இருங்க. ஆமா தம்பி, நீங்க சேர்மன் ஆனாதான் எங்களுக்கெல்லாம் விடிவு காலம். அந்த ராமசாமிக்கு முடிவு காலம். ஐயா, நீங்க ஜெயிச்சுட்டீங்க. ஐயா, நீங்க ஜெயிச்சுட்டீங்க. ஐயா, நீங்க ஜெயிச்சுட்டீங்க. ஐயா, எதிரிங்க, நீங்க ஜெயிச்சுட்டீங்க. எலெக்ஷனே நடக்கல, நான் எப்பலாம் ஜெயிக்க முடியும்? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன? நீங்க அண்ணா போஸ்டர் ஜெயிச்சிட்டீங்க. தியாகி வாபஸ் வாங்கிட்டானே. நேத்து போட் ஒர்க் அவுட் ஆயிருக்குடா. அதுக்குள்ள வேற யாராவது வந்துட போறானுங்க. 5 மணிக்குள்ள பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு போய் 16 கையோட வாங்கிட்டு வந்துடலாம். ஐயா, நான் கேட்கறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீங்க சேர்மன் பதவியில உட்கார்ந்தது முதல் வேலையா எனக்கு ஒரு டெண்டர் எடுத்து கொடுத்துருங்க. அதை வச்சு நான் கொஞ்சம் வருமானம் பாத்துக்குவேன். மாசம் ஒரு 1 லட்ச ரூபா வர்ற மாதிரி வருமானம் பண்ணா போதும். அது போதும். அதை வச்சு கூழோ கொஞ்சோ குடிச்சு பொழைச்சுக்குவேன். அதான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆமா. அப்புறம் எதுக்கு 1 லட்ச ரூபா நானே வச்சுக்கிறேன். வாங்க. அண்ணா போஸ்ட் வாங்க வந்தீங்களா? ஆமா. அது எப்படிங்க முடியும்? தம்பி பாலு உங்களை எடுத்து வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சே. என்ன சன்னாயிட்டீங்க? உங்களை எதிர்த்து நிக்கிறது மட்டுமல்ல, ஜெயிக்க போறதா அவர்தான். இனிமே உங்க தர்பார்லாம் எடுபடாது ராமசாமி. நீங்க வாங்கின போறோம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுற நாமஞ்சாமி. அப்போ டெண்டர் எனக்கு கிடைக்காத? கிடைக்கும். எப்படி? இப்படி. ஐயோ, தம்பி பாலு வாழ்க. தெரியாம கால் பட்டுச்சுடா. அப்படியா? அப்ப அண்ணன் ராமசாமி வாழ்க. வாய்க்குள்ள ஏகப்பட்ட திருப்பங்கள் வச்சிருக்கிற. உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. விட்டா 2 பேரும் கடிச்சுக்கிட்டே செத்துருவீங்க போல் இருக்க. அப்பா, இந்த பொறையாவது சாப்பிடுங்கப்பா. ஏண்டா புடுங்குற நாயே? ஐயோ, இந்த நாய்ங்களோட பெரும் போராட்டமா போச்சு. உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஆண்டவன் தான் வரணும். ஐயோ, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கஷ்டமா? வாங்க வாங்க வாங்க. ஏதோ தேர்தல்ல நிக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தான் என்னால கூட மாட ஒத்தாசை செய்ய முடியல. அது இருக்கட்டும். ஏன் உங்க நாய் மாதிரி கட்டி போட்டுருக்க? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? நான் இவரை லவ் பண்ணேன்றதுக்காக எங்க அப்பா இவருக்கு நாய் லேகியத்தை கொடுத்து நாயா மாத்தி விட்டாரு. ஆமா, அன்னைக்கு சிவத்தகன சொன்னா. அன்னைக்கு கொஞ்ச நேரம் வந்துச்சு.
இப்ப முத்தி போச்சுங்க. அப்பா மாத்து மருந்து குடுக்கலன்னு அத்தா நாயை கடிச்சு வச்சு விட்டாரு. இப்ப அப்பாவும் நாய் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதுக்கு நிறைய மெடிசன் வந்துருச்சு. டவுன்ல நாய் கடிக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஊசி போட்டா போதும், எல்லாம் சரியாயிரும். முதல்ல அதை செய்யுங்க. சரி, கண்டிப்பா செய்றேன். ஏன்டா சோதனை எப்படி இருக்க? நான் ஒண்ணும் கேட்கலப்பா. உங்கள் ஓட்டு பாலுக்கே. உங்கள் ஓட்டு பாலுக்கே. உங்கள் ஓட்டு பாலுக்கே. உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு. பெத்த அப்பன் கிட்ட கூட சொல்லாம யார கேட்ட அந்த தேர்தல் நின்னு? இல்லப்பா, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் நிக்க சொல். அவங்க சொல்லுவாங்கடா. உனக்கு எங்க போச்சு புத்தி? அரசியல் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அரசியல் ரயில்ல 3ஆம் கிளாஸ்ல பிரயாணம் செய்யற மாதிரி நின்னுகிட்டு இருக்க வரைக்கும் உட்காரத்துக்கு இடம் கிடைக்காத மனசு ஏங்கும். இடம் கிடைச்ச உடனே அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க மனசு இடம் கொடுக்காதடா. அப்படிப்பட்டதா அரசியல். கால் வைத்து கஞ்சியை குடிச்சு கிடைச்ச வேலையை ஒழுங்கா பார்க்க தெரியல. சேர்மனுக்கு நீங்க சேர்மனுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய், நின்னுட்ட. நீ ஜெயிக்கணும். குரா தட்டிய உங்கள் ஓட்டு பாலுவுக்கு. உங்கள் ஓட்டு. ஏண்டா ஒண்டிமுத்து, எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம்ல? எப்படியோ தோத்துருவான்னு கேளுங்க. என்னடா சொல்ற? அந்த பாலு தம்பி நிக்காத வரைக்கும் நமக்கு ஹோப் இருந்துச்சு. இப்ப ஜெயிக்கிறதுக்கு எந்த லூப்போல இல்ல. ஏன் மக்கள்லாம் ஒட்டு மொத்தமா அவன் பக்கம் சாஞ்சிட்டாங்க. இதுக்கு தாண்டா ஆரம்பத்திலேயே சொன்னேன், நல்லவன் எவனை இந்த ஊருக்குள்ள வாழ விடக்கூடாதுன்னு. இப்ப என்ன பண்றது? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் தான் அந்த சேர்மன் சீட்ல உட்காரணும். நான் தான் அந்த சீட்ல உட்காரணும். மேஜையை தட்டாதீங்க, தட்ட வேண்டிய இடத்துல தட்டுங்க. என்னடா சொல்ற? அவன் ஜெயிக்கிறது மக்கள் கையில இருக்குது, நீங்க ஜெயிக்கிறது உங்க பொண்ணு கையில இருக்குது. யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. உங்க முரட்டு குணத்தையும் வரட்டு பிடிவாத்தையும் விட்டுப்பட்டு பாலுவை வாபஸ் பண்ண வைக்க வேண்டியதும் பொறுப்புதாமான்னு உங்க பொண்ணுகிட்ட சொல்லி கத்தி கதறி நீலி கண்ணீர் வடிச்சு பாச கயிற்று எடுத்து வீசுங்க. மீனா, 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 மீனா. மீனா, மீனா, மீனா. இந்த காரியம் பண்ண துணிச்சிட்டம்மா. என்ன சந்தோஷமா வாழத்தான் விடல, நிம்மதியா சாக கூட விட மாட்டீங்களா? நீ சாகிறதுக்கு என்னவா நடந்து போச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? நான் மனசார அவரை காதலிச்சேன். அவரு கையால என் கழுத்துக்கு தாலி கயிறு தான் கிடைக்கல, இந்த தூக்கு கயிறாவது கிடைக்கும்னு நினைச்சேன். அதையும் தடுத்துட்டீங்களே. நீ இவ்வளவு கொழியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. ஒருத்தனை மனசுல நினைக்க கூடாது. அப்படி நினைச்சிட்டா அவனை அடையிற வரைக்கும் வேற எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. நான் ஒரு நல்ல முடிவுக்கு வர நேரத்துல நீ இப்படி அவசரப்பட்டுட்டியம்மா. அந்த பாலு முரட, அயோக்கிய, குடிகாரன். அவங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துன்னு சொல்லித்தான் உங்க அப்பா உன்னை எங்கிட்ட அன்னைக்கு கொண்டு ஒப்படைச்சான். ஆனா தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு மார்பேஷம் போட்டுக்கிட்டு உன்னை காப்பாத்த நினைச்சு அடிவாங்கனானே, அன்னைக்கு தெரிஞ்சு போச்சுமா நிச்சயமா அந்த பாலு ஒரு நல்லவனாத்தான் இருக்க முடியும்னு. கட்டுப்பாட்டுல தான் காதல் உருவாகன்னு சொல்லுவாங்க. அப்படி உருவான காதல வேற எந்த சக்தியால அழிக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். எப்ப அவனுக்காக நீ உயிரை விடவும் தயாராயிட்டியோ அதுக்கப்புறமும் நான் உன்னை இங்க தங்க வச்சா அந்த பாவை என்ன சும்மா விடாதுமா. பெரியப்பா. ஆமாம்மா, நீ இந்த பாலுவோட எப்படியாவது சேர்ந்து நல்லபடியா வாழுங்கிறதாமா என்னுடைய ஆசை. முதல்ல நீ இருந்து புறப்படுமா, மற்றதை நான் பாத்துக்கிறேன். புறப்படு, சீக்கிரம் போ. பெரியப்பா.